இங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருக்க ஹீரோயின் நெறைய மக்களுக்காக அவேர்னஸ் ட்ராமாலாம் பண்றா. அத பார்த்த ஹீரோக்கு பார்த்ததுமே நம்ம ஹீரோயினிய புடிச்சு போயிருது. அவகிட்ட நேரா போய் லவ்வ சொல்ல பயந்துகிட்டு நெறைய ஆட்கள செட் பண்ணி இவன அடிக்க வர மாரி பண்றான். ஹீரோயின் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கற மாரி ஒரு ட்ராமாவும் கிரியேட் பண்றான். அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோயினுமே எதுக்காக உங்கள தொரத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் உன்ன லவ் பண்றேன். அது பிடிக்காத ஒருத்தன் தான் இப்படி பண்றான்னு சொல்றாரு. அது மூலியமா நம்மளால தான் இவருக்கு இப்படி நடந்துச்சுன்னு அனுதாபம் வரும்னு நினைக்கிறான். இந்த மாரி பல சம்பவம் ஏற்படுத்திக்கிட்டு இவன் யார்கிட்டயும் அடி வாங்குன மாரி கட்டெல்லாம் போட்டு சீன் கிரியேட் பண்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்டயுமே யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க எல்லாருமே ஹீரோயினுக்கே தெரியாம அடிச்சு போடுறான். யாரோட அது நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம கண்ணில் பட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்குமே ஒரு ஆர்வம் ஏற்படுது. அதை ஹீரோ கிட்டே வந்து எனக்காக ஒன்று அடிச்சது யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுமே சரி நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். ஒரு லாயராக இருக்க நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட அவர் யாருன்னே தெரியாமல் ஹீரோவுமே அவர் அடிக்க வந்தவங்களை அடிச்சு காப்பாற்றுறாரு. ஒரு நாள் ஹீரோயின் காலேஜில் ஒருத்தன் அவளை லவ் ப்ரப்போஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுவான். அவன் சரியான ஃப்ராடாகவே இருப்பான். ஆக்சுவலாக ஹீரோயின் ஃப்ரெண்டையுமே இப்படி தான் டார்ச்சர் பண்ணி கடைசியில் அவள் சூசைடே பண்ணியிருப்பா. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிற ஹீரோவுமே அவனை அடிக்க அவன் பதிலுக்கு ஹீரோ துரத்த அந்த சமயம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னை அடிச்சவன் திருப்பி அடிக்க ஆள் அனுப்பியிருக்கான்னு சொல்கிறான். ஹீரோயினுமே ரொம்ப ஆத்மா பார்க்க வரா. அப்போ அந்த ஃப்ராடு பையனை பார்த்துட்டு இவன் தான் சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறான். ஆனால் இவன் நம்மளுக்காக இவ்வளோ அடி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ மேலே ஒரு அனுதாபம் வந்து அது காதலாக மாறவும் ஆரம்பிக்குது. இப்படியே ரெண்டு பேரும் டீப்பாக லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுமே அவன் அப்பாவை மீட் பண்ண சொல்லி பேசுறதுக்காக கூப்பிட்டு போறா. ஹீரோ பார்த்ததுமே அன்னைக்கு நம்மளை காப்பாற்றின பையன் இவன் தான் சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே ஹீரோயினுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அப்போதான் ஹீரோயினுக்குமே இவ்வளோ நாள் நம்ம கிட்ட பயந்த மாதிரி நடிச்சு ட்ராமா பண்ணியிருக்கான் அப்படின்றதெல்லாம் புரிய வருது. இருந்தாலும் பொய் சொன்னாலும் கோவம் வந்தாலுமே ஆனால் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணதான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை மன்னிச்சு திரும்பவும் ஏற்றுக்கிறான். ஒரு நாள் ஹீரோயினுமே ஒரு மெடிக்கல் கேம்புக்காக நேபாளுக்கு போயிருக்கான். அவளுக்காக ஹீரோவுமே இப்போ நேபாளுக்கு வந்திருக்கான். இதை பார்த்து ஹீரோயினுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இப்போ ஹீரோ கிட்ட நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் அதுக்கு ஹீரோவுமே நம்ம கல்யாணம்லாம் வேணாம், நம்ம லிவிங் டுகெதரில் இருந்தாலே போதும்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ஹீரோட அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணி பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதனால ஹீரோக்கு கல்யாணம் மேலே நம்பிக்கையே போயிருக்கும். ஆனால் ஹீரோயின் அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறா. இப்போ ரெண்டு பேருமே அவங்களோட முடிவில் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. அப்போ ஹீரோயினுமே இன்னிலேருந்து சரியாக ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு இன்னும் ஏமா லவ் இருந்தால் இதே நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ சரியாக ஒரு வருஷம் கழிச்சு ஹீரோவுமே அவளுக்காக நேபாளுக்கு வந்திருக்கான். அந்த நேரம்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய நிலநடுக்கமே வருது. அதனால அங்கே நிறைய உயிர் சேதமும் ஏற்படுது. இப்போ இன்னொரு பக்கம் ஹீரோயினுமே ஹீரோக்காக அங்கே வந்திருக்கா. இப்போ ஹீரோ தேடி அலையவும் செய்கிறா. அவள் வீட்டுக்கு கால் பண்ணி ஹீரோயின் அம்மா ஃபோன் எடுத்து ஹீரோ கிட்ட பேசாமல் ஹீரோயினுக்கு ஒரு டாக்டர் மாப்பிள பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அது கேட்ட ஹீரோவுமே ஹீரோயின் இங்கே வரல போல நம்மளை மறந்துட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதுக்கடையில் ஹீரோயினுமே ஹீரோக்கு கால் பண்ணுறா. ஆனால் ஹீரோ வீட்டிலேருந்து பேசுகிற மாதிரியும் ஹீரோயினை மறந்த மாதிரியுமே ஒரு ட்ராமா பண்ணுறான். அதனால ஹீரோயினுமே அவள் வீட்டிலேருந்து பேசுகிற மாதிரி காட்டிக்கிறா. ஒரு கட்டத்தில் ஹீரோ ஹீரோயினை நேர்லேயே பார்த்துடுறான். பேசலான்னு போகும்போது மறுபடியும் அந்த இடத்துல ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துடுது. அதனால ஹீரோயினுக்கு கடுமையான அடிபட்டு அவளை சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தெரியாத ஹீரோவுமே கொஞ்ச நாள் தேடி அலைஞ்சிட்டு இப்போ அவனுமே ஊருக்கு வந்துடுறான். அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு அவகிட்ட பேசலான்னு சந்தோஷமாக போகிறான். ஆனால் ஹீரோயினை அவளுக்கு மெமரி லாஸ் ஆகி எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படின்றத சொல்கிறான். இதனால ஹீரோவுமே ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். ஆனால் ஹீரோ எதையுமே கைவிடாமல் புதுசாக அவன் பழைய மாதிரி எல்லா சேட்டையும் பண்ணி ஹீரோயின் மனசில் இடம் பிடிக்கலான்னு பண்ணுறான். ஒரு கட்டத்தில் ஹீரோயின் எதுவுமே மறக்கல, அவள் வேணும்னே தான் பண்ணுறான்றது ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால ஹீரோ ஊரை விட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது ஹீரோயின் கீழே மயங்கி விழுந்துருதா. உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போதான் ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. ஆக்சுவலாக நிலநடுக்கத்தில் அடிபட்டதுனால ஹீரோயினுக்கு மெதுவாக பழைய நினைவெல்லாம் மறந்துக்கிட்டு வருதுன்னு கொஞ்ச நாள் அவள் எல்லாத்தையும் மறந்துடுவான்றதையும் டாக்டர் சொல்கிறாரு. ஹீரோ பாதிக்கப்படக்கூடாதுன்றனால தான் அவள் மெமரிலெஸ் ஆன மாதிரி சொல்கிறான்றது ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. உடனே ஹீரோமே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணி கடைசியில் ஹீரோனியை கல்யாணமே பண்ணிக்கிறான்.